ஐயோ, கச்சேரி கூட்டிட்டு போக சொன்னாலே இப்ப முடியாதுன்னு சொன்னா கொன்றுவாளே. ஹலோ, யோ எல்லாரும் சூரி கச்சேரி கூட்டிட்டு போறேன்னு சொன்னல, இப்போ எங்க இருக்க? சாரி சந்திரா, ஏசி ஒரு முக்கியமான வேலை கொடுத்துருக்காரு. என்னது வேலையா? என்னை விட முக்கியமான வேலை என்ன உனக்கு? அது கோச்சுக்காதுமா. இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். இப்போ நீ வருவியா மாட்டியா? சந்திரா, ஒரு முக்கியமான வேலை, அதான் வர முடியல. முடியாதா? ஐயோ, யோ கச்சேரிக்கு போறோம் நான் உன்கிட்ட சொன்னேன். நீ அதானே என்ன வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்ன. இப்படி ஆசை காட்டி மோசம் பண்றியா? நீ சாப்பிட்ட பிரியாணி உனக்கு செரிக்குமாயா? உனக்கு மட்டன்ல செஞ்சு கொடுத்தனே, இப்படி என் மனசை உடைச்சிட்டியா? இனிமே நீ வீட்டு பக்கமே வந்துடாத. ஹலோ சந்திரா, என்ன கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? யோ எனக்கு கேக்குதியா? நான் பேசுறது கேக்குதா? நீ பேசுறது ஒண்ணுமே கேட்கலமா சந்திரா. ஹலோ யோ யோ படுபாவி கட் பண்ணிட்டா. அப்பாடா, போன ஆஃப் பண்ணாதான் நம்ம உயிரே பொழைக்க முடியும். அம்மாடி தப்பிச்சடா சாமி. இப்ப நான் எல்லாரும் ஈஸ்வரி அம்மா கச்சேரிக்கு போறதுக்கு வழியே இல்லையா? ஆசை காட்டி மோசம் பட்டானே படுபாவி. ச்சீ, செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அரை வினாடி நில்லாத்தா ஷோ, கச்சேரி ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எப்படி போறதுனே தெரியலையே. மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து பாட்டு சத்தம் இங்க எங்க கேக்குற மாதிரி இருக்கு. எங்க கேட்டேன்னு போய் பாத்துருவோம். உன்னை காணாத்தா இந்த கண்களிலிருந்து என்ன புண்ணியம் சொல்லாத்தா உந்தன் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாடாத்தா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லடி நீ ஆத்தா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அரை வினாடி நில்லாத்தா தம்பி, தம்பி, யாராது? எல்லாரும் சரி அம்மா இசையில மூழ்கி இருக்கும் பொழுது, நான் பக்தி பரவச நிலையில திகைத்திருக்கும் பொழுது என்ன டிஸ்டர்ப் பண்ற அந்த பாவி யாருடா? பாவியா? தம்பி, பாவி இல்லப்பா, நானியா? அப்ப யாரு? கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு. செல்லாத்தா மாரியாத்தா, செல்லாத்தா மாரியாத்தா. ஆண்டி நீங்களா? ஏன்பா அதுக்கு இவ்ளோ சாக்காவற? இது வரைக்கும் என் பக்தியை நான் வெளியே காமிச்சதில்ல. பாத்துட்டீங்களே ஆண்டி, என் பக்தி என்னன்றது நீங்க ஃபுல்லா பாத்துட்டீங்களே. தம்பி, வீடு பூரா எல்லாரீஸ்வரி அம்மா போட்டோவா இருக்குதே. எல்லாரீஸ்வரி அம்மா பாட்டு வேற போயிட்டு இருக்குது. உனக்கு அந்த அம்மாவை ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும் மாவா? என்ன தம்பி, நான் ஏதாச்சும் தப்பா கேட்டனா? 1939 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதா? உன் நானஜில கொல்லி வைக்க. எல்லாரும் சரி அம்மா பிறந்த நாள். அப்படியா? இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து. என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா?
உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.